வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான தேங்காய் மிட்டாய். எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. Please do subscribe and click the notification bell for more yummy recipes from Ammamma Veedu. நெய் 2 ஸ்பூன், நுணுக்கி எடுத்த ஏலக்காய் ஒரு 4-5, முந்திரி பருப்பு கொஞ்சம், தேங்காவை துருவிக்கலாம். வெள்ளையை மட்டும் துருவிக்கலாம், பின்னாடி இருக்க ப்ரௌன் வேண்டாம். அப்படி இல்லைன்னா தேங்காவை கீறி பின்னாடி இருக்க தோலை மட்டும் நீக்கிடலாம். இந்த தோல் நீக்கின தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி லைட்டாக சுற்றி அதை நம்ம துருவி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் தேங்காய் எனக்கு 2 கப் வந்திருக்குது. இதை மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்த தேங்காவை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். தேங்காய் வறுத்த அதே தவால 1.25 டம்ளர் சீனி, இது கூட ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். சீனி பாலோட நல்லா கரையிற மாதிரி கிண்டிக்கலாம். பாலும் சீனியும் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வந்து இந்த மாதிரி கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற ஸ்டேஜில் நம்ம இது கூட வறுத்து வச்ச தேங்காவை சேர்த்துடலாம். இதை நல்லா கைவிடாமல் கிளறிக்கலாம். கடாயில் இந்த மாதிரி ஒட்டாமல் அது திரண்டு வர்ற வரைக்கும் நம்ம அதை கிண்டணும். ஒரு பாத்திரத்தில் நெய் இல்லை வெண்ணெய் இந்த மாதிரி தடவி எடுத்துக்கலாம். இந்த நெய் தடவின பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காவையும் சேர்த்துடலாம். அது ஈவனானோடனே இந்த மாதிரி நெய் தடவின ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கி விடுங்க. அது கொஞ்சம் ஆறின உடனே இந்த மாதிரி அதை பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப கட்டி ஆயிடுச்சுன்னா பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரங்களை இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பர்ஃபி எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளோட சுவையான தேங்காய் பர்ஃபி ரெடி. இந்த தேங்காய் மிட்டாயை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.